இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சவுச்சவ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி சவுச்சவில் செய்ய போகிறோம். சவுச்சவை கழுவிட்டு நல்லா மேல் தொலை ஒட்டை கம்ப்ளீட்டாக செத்தி எடுக்க போகிறோம். இப்போ சவுச்சவில் நல்லா கம்ப்ளீட்டாக தோலை செத்தி எடுத்தாச்சு. இப்போ சவுச்சவ் என்ன செய்ய போகிறோம், குக்கரில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு விசில் வந்துருச்சு, ஆவி அடங்க விட்டு இப்போ நம்ம வெந்த சவுச்சவை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் தனித்தனியாக ஒவ்வொன்றும் நல்லா ப்ரௌனாக வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகா வறுத்துக்கிறோம், மிளகா வறுத்து ஜாரில் போட்டுக்கிறோம். அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மல்லியை வறுக்கிறோம், மல்லியும் வறுத்து அந்த மிளகாவோடையே சேர்த்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், சோம்பு. மிளகு வந்து ஒரு 4 பீஸு, சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன். இது 3த்தையும் ப்ரௌனாக வறுத்து இந்த மிளகாவோடையே சேர்த்துக்கிறோம். அடுத்து கடலப்பருப்பையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து மிளகாவோடையே சேர்த்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோமா, உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிறோம். உளுத்தம்பருப்பையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறோம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுபட்டுடுச்சு, இதையும் மிளகாவோடையே சேர்த்துக்கிறோம். இப்போ வறுத்த ஐட்டத்தை எல்லாம் ஆற விட்டு மிக்ஸி ஒரு பொடி மாதிரி பொடிச்சிக்கிறோம். இப்போ பொடியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரில் ஒரு 2 ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இப்படி எடுத்து ஊற்றினோம்னா இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் என்ன செய்கிறோம், நம்ம தோசைக்கல்லை போடுறோம். தோசைக்கல்லை போட்டு கல் காஞ்சோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன் தண்ணி, இதை என்ன செய்கிறோம், தோசைக்கல்லை இதை அப்படியே சுட்டு எடுக்கிறோம். அதாவது வந்து இதை தூளாக சுட்டு இதை திருப்பி போட்டால் தூள்தலாக உடையும், நமக்கு அதுதான் தேவை. ஸோ ஆனால் மொறுன்னு கிடைக்கணுங்கிறதுக்காக இதை தோசைக்கல்லில் சுட்டு இதை இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் மொறுன்னு கிடைக்கும், ஆனால் பொலன்னு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி கரைச்சி இந்த மாதிரி நல்லா பொலன்னு தனித்தனியாக வருதா. ஸோ இதே மாதிரி எல்லா கார்ன் தண்ணியும் தோசைக்கல்லில் போட்டு இப்படி சுட்டு இதை தனித்தனியாக இருக்கிற மாதிரி உதுத்து பொலன்னு இருக்கிற மாதிரி இதை பீஸாக இதை ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிட்டு திருப்பி போட்டால் பொலன்னு உடஞ்சி மொறுன்னு கிடைக்கும். இப்போ வெந்த சவுச்சவும் ரெடியாக இருக்குது, பொடிச்ச பொடியும் ரெடியாக இருக்குது. அப்புறம் நம்ம தோசைக்கல்லை சுட்டு அதை வச்சுருக்கோம். வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணது இருக்குது, தக்காளி பொடிச்சா கட் பண்ணது இருக்குது.
கடுகு போடுறோம். கடுகு போட்டு அதில் ஒரு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றுறோம். கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், ஸோ அதை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்குறோம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்குனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே நல்லா அப்படியே பெரட்டி விடுறோம். அப்படியே நல்லா பெரட்டி விட்டோம்னா வெங்காயம் வந்து நல்லா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், தக்காளி பொடிசாக தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த தக்காளியை வதக்க போகிறோம். ஸோ தக்காளிக்காக கொஞ்சம் நடுப்புற ஸ்பேஸ் விட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறோம். தக்காளியை நல்லா அப்படியே பெரட்டி விடுறோம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம், வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அப்படி பெரட்டி விடுறோம். அது ரெண்டும் வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா பெரட்டி விட்டுறோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. அது அப்படியே நல்லா அப்படி பெரட்டி விடணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சா, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார்ன் தண்ணியை வந்து தோசைக்கல்ல சுட்டு பீஸாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன் பீஸை போடுறோம். கார்ன் பீஸை போட்டு அதை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சவுச்சவ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சவுச்சவை என்ன செய்ய போகிறோம், கேரட் துருவுற கட்டையில் அப்படி துருவ போகிறோம். அப்படியே டைரெக்டாகவே துருவலாம். இப்போ எல்லா சவுச்சவும் நம்ம துருவியாச்சு. அடுத்து வந்து நம்ம பொடிச்சு வச்ச பொடியை அதில் சேர்க்குறோம். அதில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறோம். உப்பையும் சேர்த்து இப்போ இதை என்ன செய்யணும், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சவுச்சவு ஆல்ரெடி வெந்த ஐட்டம் தான். ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா இப்படி பெரட்டி விட்டாலே போதும். இந்த மாதிரி சவுச்சவு கிடைக்கும். இது சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். பொலன்னு நல்லா கரெக்டான புளிப்பு கரெக்டான காரத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சவுச்சவு. இது சாதத்துக்கு தொட்டு சாம்பார் சாதம், ஃப்ரைடு வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த சவுச்சவ் சைட் டிஷ் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் சவுச்சவ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.